ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சைட் டிஷ் தாங்க. இட்லி தோசைக்கான சைட் டிஷ்ங்க. இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. இது வந்து வெள்ளை பட்டாணி குருமாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நைட்டே வந்து வெள்ளைக்கடலை ஊற வச்சுருக்கேங்க. சுண்டல், வெள்ளை சுண்டல், அதை போட்டுட்டு வேக வைக்கணும். இந்த சுண்டல் குருமா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில் வைக்கணுங்க. ஏன்னா இது வந்து காஞ்ச சுண்டல் இல்லைங்களா, ஸோ அதனால் ஒரு 6 விசில் 5 விசில்லேருந்து 6 விசில் வைக்கலாம் தாராளமாக. வேகட்டும், நான் மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேங்க. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்காக சட்டி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு இருக்குங்க. பூண்டை 2 கட் பண்ணியிருக்கேன், அதனால் நிறைய தெரியுது. ஸோ 5 பல் பூண்டு இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுங்க. இதையும் போட்டு நல்லா அது வதக்கிக்கணும். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வதக்கணும்னு இல்லை. இதெல்லாம் நல்லா சேர்த்து அரைக்கணும். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்க, அதையும் போட்டுக்கணும். பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ இதெல்லாம் வந்து வதக்கி அரைக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 பீஸ் தேங்காய் போதுங்க, அதையே கட் பண்ணிக்க, அதையே அதில் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி அரைக்கணும். தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு மிளகு, இஞ்சி பூண்டு, தேங்காய், கொஞ்சம் சோம்பு, 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பேஸ்ட்டாக. இப்போ வதக்கியாச்சுன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போது அதே சட்டியிலேங்க எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி 3 போட்டுடுறேன். ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது போட்டு நல்லா வதக்கணும். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வதக்கி அரைக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டோம் இல்லைங்களா, ஸோ இதில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுக்கணுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த வேக வச்ச சுண்டலை இதில் அப்படியே கொட்டிடணுங்க.
இதுக்கு வந்து ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வதக்கி வச்சது, அது எல்லாமே இதில் ஆட் பண்ணணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா கையால் இப்படி லைட்டாக ஒன்றும் அதிகமாக மசிச்சு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லிங்க, அவ்வளோதான். சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. இதில் என்னென்னா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வடை பண்ணுவோம் இல்லைங்களா, மசாலா வடை பண்ணுவோம்ல, அப்போ வந்து நாங்கள் 2 வடையுமே பண்ணுவோம். ஸோ அதனால் மசாலா வடை பண்ணும்போது இறக்கும் போது அந்த மசாலா வடையிலேருந்து ஒரு 2-3 வடை எடுத்து இது மேலே போட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. பட்டாணி நீங்கள் எந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் சுவையான பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.